அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம சேனல்ல இப்ப சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி வீடியோஸ் போட்டுட்டு வரோம். நாளைக்கு மாசி மகம். இப்ப நம்ம பேசியிருக்கிற டைம் இன்னைக்கு 11ஆம் தேதி மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை. நாளைக்கு மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை இல்லையா? நாளைக்கு ஒரு சுப முகூர்த்த நாள், மாசி மகம். நாளைக்கு பூரா மக நட்சத்திரம், ஃபுல் டே. மாசி மகத்தை பத்தி ஒரு சிறப்பு வீடியோ மாதிரி இப்ப நம்ம போஸ்ட் பண்றோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்க நல்லா பார்க்கலாம். ஆன்மீகம் தவிர வேற எதுவுமே நம்ம போஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போ ஒரு சேனல்ல ஆன்மீகம் போடுறாங்க, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இது ஆன்மீகத்துக்கு பதிலாக இப்போ ராசி பலன் சொல்றோம், குரு பேச்சு. இது போல ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்தை பேசணும்னு வச்சுங்க, வியூஸ் நிறைய போயிடும். சோசியல் மீடியாவில் எப்படின்னா பொலிட்டிக்கலு, சினிமா துறை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசினா நிறைய வியூஸ் போயிட்டே இருக்கும், சப்ஸ்கிரைப் கூட்டிகிட்டே இருப்பாங்க. பட் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேர் கம்மியாக தான் வருவாங்க. அது உங்களுக்கே தெரியும். ஆன்மீகத்தில் ஒரு 10 வியூஸ் போகுதுன்னா பொலிட்டிக்கல் 1000 வியூ போகும். அதுவே சினிமா துறையில் 10,000 வியூ போகும். நான் இங்க ஒரு விஷயத்தை தெளிவா பதிவு பண்ண விரும்புறேன். என்ன மாதிரி நிறைய பேர் பேசுறோம். தயவு செய்து நீங்க எல்லாருமே ஆன்மீகத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. இதுதான் நம்மளுடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்குமே உறுதுணையா இருக்க போகுது. பொலிட்டிக்கல் நியூஸ், பொலிட்டிக்கலை முடிவு பண்றதே ஆன்மீகத்துறையா தான் வருது. நிறைய விஷயத்துல நிறைய பொலிட்டீஷியன்ஸ் உங்களுக்கு தெரியும். எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒரு எலெக்ஷன் டைம்ல கோயிலுக்கு போறாங்க, வழிபடுறாங்க, ஹோமங்கள் பண்றாங்க, ஜோசியர்களை கேட்கறாங்க, நிறைய பாக்குறோம். அப்ப என்ன ஆகுது, ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கூட ஜோசியத்தை தான் பாக்குறாங்க. அப்ப ஆன்மீகத்தை தான் தேடுறாங்க, கடவுள் நோக்கி தான் போறாங்க. இதுதான் உண்மை. இது நான் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்டா சொல்றேன். அதே நேரத்துல நம்ம இப்போ இந்த விஷயத்தை நம்ம எதுக்காக சொல்ல வரோம்னா, எல்லாருமே ஆன்மீக சேனல்ஸ் நிறைய பாருங்க, ஆன்மீகத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இதுதான் என்னோட ரெக்வஸ்ட். அதுக்காக நான் உங்களை பொலிட்டிக்கல் பார்க்க வேண்டாம், சினிமா துறை பார்க்க வேண்டாம்னு சொல்லலை. இதுக்கும் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க தான் நான் கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம மாசி மகம் அதை பத்தி பேசுறதுக்காக வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், மகம் நட்சத்திரம். மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளுவோம் அப்படின்னு சொல்லுவோம். 12 தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. சித்திரை மாசம்னா பௌர்ணமி விசேஷமா இருக்கும். வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம் விசேஷம். ஆனி மாசம் திருமஞ்சனம் சொல்லுவாங்க, ஆணி திருமஞ்சனம் சிதம்பரம் விசேஷமா இருக்கும். ஆடி மாசம் உங்களுக்கு தெரியும், ஆடி பெருக்கு, ஆடி பூரம், ஆடி அமாவாசை, இதெல்லாம் வர்றதுதான் ஆடி மாசம். ஆவணி மாசம் விநாயகர் சதுர்த்தி. புரட்டாசி மாசம் நவராத்திரி 10 நாள் தசரா, ஆயுத பூஜை, அது புரட்டாசி மாசம். அது போக மகாலய அமாவாசை, அதுவும் புரட்டாசி மாசம். ஐப்பசி மாசம் கந்தசஷ்டி 6 நாள், முருகனுக்கு உகந்த கந்தசஷ்டி 6 நாட்கள் வர்றது அந்த மாசி மாதம், ஐப்பசி மாதம். அதே மாதிரி தீபாவளி பண்டிகை, அதுவும் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கார்த்திகை மாசத்துல கார்த்திகை தீபம், அண்ணாமலையார் தீபம், திருவண்ணாமலை விசேஷம் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி கார்த்திகை தீபம் தாண்டி அந்த சபரிமலை சீசன், கார்த்திகை 1 மாலை போட்டு கார்த்திகை மார்கழி பூரா ஐயப்பனை நோக்கி விரதம் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. மார்கழி மாசம் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், நியூ இயர், ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டு வருது. கிறிஸ்தவர்களின் விசேஷ தினமான கிறிஸ்துமஸ் வருது. அதுபோக வைகுண்ட ஏகாதசி, பெருமாளுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசி வருது. நடராஜருக்கு உகந்த திருவாதிரை ஆருத்ரா வருது. இது 4மே மார்கழி மாசத்துல வருது. மார்கழி மாசம் 30 நாளுமே விசேஷமான மாசம், கோவில்களுக்கு ஆன்மீகத்துக்கு உகந்த மாசம், அது சொல்லுவோம் போகி வரைக்கும். அடுத்து தை மாசம், தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், மகர சங்கராந்தி, தை ஒன்றுன்னு சொல்றோம் இல்லையா, அது. அப்புறம் தைப்பூசம், உங்களுக்கே தெரியும், முருகன் கோயிலும் விசேஷம், சிவன் கோயிலும் விசேஷம். தை அமாவாசை, அது விசேஷம். அடுத்தது வர மாசி மாதத்துல 2 முக்கியமான நாள்.
ஒன்று மகா சிவராத்திரி, இரண்டாவது மாசி மகம். அந்த மாசி மகம் நாளை காலையில ஒரு 3:53 நட்சத்திரம் ஆரம்பிச்சு வியாழக்கிழமை காலையில் 5 வரைக்கும் நீடிக்குது. அப்ப நாளைக்கு ஃபுல் டே மக நட்சத்திரம். 11வது மாதம், தமிழ் மாதம் 11ஆம் மாதம் தான் மாசி மாதம். இந்த மாசி மாதத்துல சூரிய பகவான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கும்பராசியில் இருப்பார் இல்லையா? தை மாசத்துல மகர ராசியில் சூரிய பகவான் மாசி 1ஆம் தேதி கும்பத்துக்கு போயிடுறாரு. அப்ப சனி பகவான் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு போயிடுறாரு. இப்ப ஏற்கனவே கும்பத்துல தான் சனி பகவான் இருக்காரு. அப்ப கும்பத்துல தான் இப்ப சனி பகவானும் சூரிய பகவானும் இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் 2 நாள்ல சூரிய பகவான் சனிக்கிழமை பங்குனி 1ஆம் தேதி வரப்போகுது இல்லையா? அப்போ மீனராசிக்கு போயிடுவார். இந்த மாசம் இன்னொரு 29ஆம் தேதி வாக்குல திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானும் அங்க சூரியன் கிட்ட போயிட்டு போறாரு. அப்ப குரு பகவான் வீட்டுல சனி பகவான் சூரிய பகவான் 2 பேர் இருக்க போறாங்க. மாசி மகம் எப்படின்னா ரொம்ப விசேஷமான நாள். எல்லா விதமான க்ஷேத்திரங்கள், கங்கை, யமுனை, நர்மதை, சரஸ்வதினு சொல்றமே, அதே மாதிரி காவேரி, நம்ம நிறைய கங்கா, யமுனா, நர்மதா, சரஸ்வதி, கோதாவரி, சிந்து, காவேரி, பிரம்மபுத்திரா, துங்கபத்ரான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நதிகள், எந்த நதியில நீங்க ஸ்நானம் பண்ணாலும் விசேஷம். அதே மாதிரி கும்பகோணம் தான் விசேஷமானது. கும்பகோணம் மகாமக குளம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மகாமக குளத்தில் நீராடும் போது கங்கையில போய் நீங்க காசியில போய் கங்கையில நீங்க நீராடினா என்ன புண்ணியம் கிடைக்குதோ நாளைக்கு ஒரு நாள் அது கும்பகோணத்தையும் உங்களுக்கு கிடைக்கும். முருகப்பெருமான் பிரணவ மந்திரம் உங்களுக்கு தெரியும். சிவனுக்கு முருகன் உபதேசம் கொடுத்திருக்காரு சுவாமி மேல க்ஷேத்திரம். அந்த தினம்தான் மாசி மகம். சிவபெருமான், அம்பிகை 2 பேருமே நம்ம மக நட்சத்திர வரங்கும் போது ரொம்ப விசேஷம். மாசி மகத்துல சிவம் இல்லையல் சக்தி இல்லை, முன்னாடி சிவசக்தி ஸ்வரூபம் அப்படின்னா நாளைக்கு அது மாசி மகம் மிக மிக விசேஷமான ஒரு தினம். அதே மாதிரி வருண பகவானுக்கு சாப விமோசனம் அளித்த நாள் தான் மாசி மகம். சிவன் வருணனுக்கு சாப விமோசனம் அளிக்கிறார். நாளைக்கு பாத்தீங்கன்னா பிரதோஷம். இன்னைக்கே பிரதோஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளை காலையில 10:50 வரைக்கும் பிரதோஷம் இருக்குது. அதுக்கப்புறம் சதுர்தசி ஆரம்பிக்குது. அதாவது மாச சிவராத்திரின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் சதுர்தசி. அப்ப நாளை காலையில 10:50 வரைக்கும் பிரதோஷ திதி, திரியோதசி இருக்கு. அப்புறம் மாச சிவராத்திரி, சதுர்தசி ஆரம்பிக்குது. அந்த நாள்ல பாருங்க, அப்போ மக நட்சத்திரம் நாளை காலையில 3:45 மணிக்கு மக நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு திரியோதசி திதி, அதாவது பிரதோஷ திதி. காலையில 10:50க்கு மேல பிரதோஷ திதி முடிஞ்சு மாச சிவராத்திரி சதுர்தசி திதி வந்துடுது. நாளைக்கு எப்படிப்பட்ட விசேஷம் பாருங்க. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. நாளைக்கு ஒரு சுப முகூர்த்த நாள். இங்கிலீஷ்ல சொல்லணும் ஆஸ்பிஷியஸ் டே அப்படின்றோம் இல்லையா, அது நாளைக்கு அமிர்த யோகம், சித்த யோகம் 2மே சேர்ந்த நாள். நாளைக்கு நிறைய கல்யாணம், கிரகப்பிரவேசம்லாம் இருக்கும். விசேஷமான ஒரு புனிதமான நாள். அப்படிப்பட்ட நாள்ல விநாயகர் பெருமான் உகந்த தினமான புதன்கிழமை, புத பகவானுக்கு உகந்த புதன்கிழமை, சதுர்தசி, திரியோதசி, மக நட்சத்திரம் சேர்ந்து வர விசேஷமான ஒரு நாள். தயவு செய்து கும்பகோணம் போக முடியாதெல்லாம் கூட எங்க உங்க வீட்டுக்கிட்ட நீர்நிலைகள், ஆறு, குளம் இருந்தாலும் நீராட அந்த ஸ்நானம் செய்யலாம். இல்லைன்னா வீட்டிலேயே கூட நீங்க ஜலத்தை எப்பவுமே குளிக்கிற மாதிரி, கங்கையில குளிக்கிற மாதிரி கங்காதேவி பிரார்த்தனை பண்ணி அந்த ஜலத்தை நீங்க குளிக்கும் போது அந்த கங்காதேவி வேண்டிட்டு குளிங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கங்காவோட அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். அதே நேரத்துல பாதாளத்துல இருக்க பூமாதேவிய பாதாளத்திலிருந்து மீட்டு கொண்டு வராராம் மகாவிஷ்ணு பெருமாள் வராக அவதாரத்துல. அதுவும் அந்த மாசி மகத்துல தான் சொல்லுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகக்கூடிய ஒரு அபரிதமான நாள். அதே நேரத்துல இப்ப நம்ம ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசைக்கெல்லாம் பித்திருக்களுக்கு போய் நம்ம கடல் நிலையில், இப்போ ராமேஸ்வரம், திருச்சி, ஸ்ரீரங்கம் அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இங்கெல்லாம் போய் நம்ம என்ன பண்ணுவோம், திதி கொடுப்போம், தர்ப்பணம் பண்ணுவோம். நாளைக்கும் தர்ப்பணம் பண்ணலாம், தப்பு கிடையாது.
நாளைக்கு நீர்நிலைகள்ல நீராடுறவா, உங்க அப்பா அம்மா இல்லாதவா, அதாவது பெற்றோர் இல்லாதவா நாளைக்கு தர்ப்பணம் பண்ணீங்கன்னா அவ்வளவு ஒரு விசேஷமான நாள். இந்த மாசி மகம் இந்தியா மட்டும் இல்ல, இப்ப எல்லா வெளிநாட்டிலும் கோயில் வந்துருச்சு இல்லையா? இப்ப நம்மளுடைய கலாச்சாரம் பாத்தீங்கன்னா உலகளாவி விரிஞ்சு கிடக்குது. எல்லா நாட்டிலுமே நம்ம கோயில் வளர்ந்துகிட்டே வருது. இப்ப கூட பாருங்க, இந்தோனேஷியால முருகன் கோயில் கும்பாபிஷேகம் ஆச்சு, பார்த்திருப்போம் நம்ம. அதே மாதிரி பெருமாள் கோயில் அபுதாபியில கட்டியிருக்காங்கன்னு நம்ம பார்த்திருக்கோம். ஏற்கனவே அமெரிக்கால நிறைய இந்து கோயில் இருக்கு, மலேசியால இருக்கு, சிங்கப்பூர், மாதிரி வெளிநாட்டுல பூரா நம்ம பண்பாடு, நம்ம இந்துக்களோட பண்பாடு கலாச்சாரம் பரவிட்டே வருது. இது நம்ம ஆன்மீக பூமிக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷன் நம்ம சொல்லலாம். எல்லா விதமானவும் இங்கிருந்து போனதுதான். வேதங்கள், ஆகம சாஸ்திரங்கள் எல்லாமே நம்மளுடைய பாரத நாட்டில இருந்து தோன்றியதுதான் நமக்கு தெரியும். அதனால இந்த மாசி மகம் எல்லோருமே புனித நீராடி நமக்கு இந்த பிறவி நல்லபடியா முடியணும். நோய் நொடி இல்லாம, எந்த கஷ்டமும் இல்லாம, கல்யாணம் ஆகாதவர்கள் கல்யாணம் ஆகணும், படிக்கிற பிள்ளைங்களாம் நல்லா படிச்சு ஹையர் ஸ்டடிஸ் நல்லா படிக்கணும். அதே மாதிரி உத்தியோக அபிவிருத்தி, தொழில் அபிவிருத்தி, கல்யாணம் ஆனா புத்திர பாக்கியம், வீடு வாசல், கார் வாங்குறது, வாகனம் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி எல்லாமே நாளையில இருந்து ஒரு நல்ல ஒரு அபூர்வமான, ஒரு அதிசயமான, ஒரு விசேஷமான நாளா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அமையட்டும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமானை மனதார பிரார்த்திக்கிறேன். ஓம் நம சிவாய, நம சிவாய, நம சிவாய.